ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாம்ஸ்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா அட்ரஸ் நம்ம ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்டர் பாட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பீப்புளுமே ஃபுல்லாக பாருங்கள். எப்படி வந்து ஆட் பண்ணுறது, மற்ற எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ எண்ட் ஆகுது, எப்போ வந்து வித்ரா ஸ்டார்டிங்கு, ஸோ அதே போல் மற்ற டீட்டெயில்ஸ் எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து அலோகேஷன் பண்ணுவாங்க, ஏர் ட்ராப் அமௌண்ட்டு, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட டெலகிராம் பாட் மைனிங் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே இதே போல் ஒரு வித்ரா வருது, கிளைம் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வருது அப்படின்னா வந்து என்னோட டெலகிராம் சேனல் நான் போஸ்ட் போட்டுருவேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஹாம்ஸ்டர் பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு உள்ளே போகல அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏர் ட்ராப்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ண இதே போல் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸு, OKX, பைபிட் இது மூணும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ போக போக இன்னுமே சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வரும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, ஸோ கேட்.io, பிங்கெக்ஸு, இதே போல் ஏகப்பட்ட எக்ஸ்சேஞ்சஸ் வரும். நம்ம வந்து ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி பைபிட் வச்சுருந்தீங்க, இல்லை பைபிட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் பைபிட்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஃபைனான்ஸு, OKX, பைபிட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா KYC பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் வித்ரா பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வித்ரா ரிசீவ் ஆகாது. இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ இவ்வளோ தான் அமௌண்ட் தருவாங்கன்னு சொல்லலை. பட் எதை பேஸ் பண்ணி தருவான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பேசிவ் இன்கம், இந்த சைடில் பாயிண்ட்ஸ் இருக்கும், டச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறீங்க, ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா, அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி, ஸோ கீஸ் கலெக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி, ஸோ வந்து டோட்டலாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் இருக்குது பாருங்கள், டெய்லி ரிவார்டு, டெய்லி சிப்பர் கோடு, டெய்லி காம்போ, கீஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ராஃபிட் பெர் ஹவர், இந்த அச்சீவ்மெண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு இருக்குது பாருங்கள், அதில் CRல போனீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவார்ட் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதே போல் மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் நீங்கள் சேம் மொபைலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்காது. உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க வித்ரா வரும்போது. நான் ஆல்ரெடி சொல்கிறேன், அதுதான் எவ்ரி டைம் சொல்லுவேன் வீடியோ போடும்போதே. ஒரு மொபைலுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 2 மொபைல் வச்சுருந்தா மட்டும் 2 அக்கௌண்ட் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரே மொபைல் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது போல நானே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வீடியோஸ் போடும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க, கரெக்டாக வித்ரா பண்ண முடியும். இல்லைனா வேஸ்ட்டாக தான் போகும். நான் வந்து எனக்கோசரம் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வராது, நீங்களும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, ப்ராப்பராக வித்ரா பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்கோசரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஏர்ட்ராப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னுமே டைம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வந்து டாஸ்க்லாம் பண்ணுங்கள். குரூப்பில் வந்து டெய்லி காம்போ, டெய்லி சிப்பர் கோடு, கேம்ஸுக்கு உண்டான இந்த வீடியோ கிளிப் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் வித்ரா போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அதெல்லாம் வச்சுருப்பீங்க ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைனா எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி KYC பண்ணுறது எல்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டுவிட்டேன். அந்த லிங்க் அந்த போஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டச் பண்ணி டெலிகிராம்குள்ளே கூட்டு போகும். இன்றைக்கி காலைல கூட கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணி KYC பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்ஸில் ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் பைபிட்டில் OKX எக்ஸ்சேஞ்சில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ வந்து பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிட்கெட், பிங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்செலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு KYC பண்ணிட்டு அதில் நீங்கள் வித்ரா வந்து கொடுத்துக்குங்க. சேமஸ் ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணுறது தான். எல்லா மெத்தடும் சேம் கான்செப்ட் தான். இல்லை ப்ரோ, நான் டான் கீப்பர் வாலெட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன், நான் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கேன், இப்போ நான் ஒரு மொபைல் ஒரு அக்கௌண்ட், இன்னொரு மொபைல் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வேறு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டான் கீப்பர் வாலெட்டுக்கு கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் ஆன் செயின் ஏர் ட்ராப்னு இருக்குது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க டான் கீப்பர் வாலெட் கூட. சப்போஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு கீழே செட்டஸ் டிஃபால்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அப்போ அந்த டைமிங் வந்து கிளைமிங் வந்து ஓப்பன் ஆகும், லிஸ்டிங் ஆகும்போது. அது நீங்கள் கிளைமிங் கொடுத்து வித்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டான் கீப்பருக்கு ரிசீவ் ஆகிடும். என்ன ஒன்று, நீங்கள் டான் கீப்பரில் வித்ரா போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டான் காயின் ஃபீஸுக்கு தேவைப்படும், ஒரு 50 ரூபா 60 ரூபா அளவுக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கேயிருந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ண முடியும். அப்படிலாம் வந்து மூவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸே தேவைப்படக்கூடாது, நான் ஃபீஸ் இல்லாமல் வித்ரா பண்ணணும், நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சுக்கு தான் வித்ரா பண்ணணும். ஸோ வித்ரா பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே வாங்க. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சும் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் வந்து வித்ரா போட போகிறேன். டச் பண்ணுறேன், எஸ் ஐ ஹேவ் இட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் லைக் வந்து வித்ரா போட்டோம்ல, இதுக்கு முன்னாடி டாக்ஸ் நாட் காயின் அதே போல் தான். அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போயிட்டு அந்த ஹாம்ஸ்டரோட டெபாசிட் அட்ரஸும் மெமோவும் வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ வந்து வாலெட்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ வாலெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
டெபாசிட் இருக்கு டச் பண்ணுறேன். இல்லை ஹாம்ஸ்டர் HMSTR டச் பண்ணுறேன். டான் டச் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 or 2 டேஸில் வந்துடும். இல்லை நீங்கள் சாயங்காலம் கூட வந்துடும். வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸும் மெமோவும் ஷோ ஆகும். அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு எப்படி இருக்கணும்னு சாம்பிள் காமிக்கிறேன். நான் பைபிட்டில் வித்ரா பண்ணலை, பட் காமிக்கிறேன் உங்களுக்கோசம். சில பேர் டவுட்டாக இருப்பீங்க. ஸோ பைபிட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ வந்து சேம் தான், வாலெட் இருக்கும், லாஸ்ட் லெட்டர் இருக்கும், அவ்வளோதான். எல்லா எக்ஸ்சேஞ்சும் சேம் தான். அதை கிளிக் பண்ணுறீங்க, டெபாசிட்டை கிளிக் பண்ணுறீங்க, கிரிப்டோ வந்து டச் பண்ணுறீங்க. மேலே சர்ச் பாக்ஸில் போய்ட்டு HMSTRனு டச் பண்ணுறீங்க, சர்ச் பண்ணுறீங்க. கீழே வந்துடும் ஹாம்ஸ்டர்னு டச் பண்ணிவிட்டேன். நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டான் நெட்வொர்க் கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ நீங்கள் பைபிட்டில் வித்ரா போகிறது போல தான் பைபிட்டில் போடலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் தான் போட போகிறேன். வெயிட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். கீழே பாருங்கள் டேகு, மெமோ, கமெண்ட், நோட்டு, ரீமார்க்னு இருக்கு இல்லையா, இதுதான். இதை காப்பி பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக வந்து இருங்க நான் பைபிட்டே உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன் ஒரு சாம்பிளுக்கோசரம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், மெமோ காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். பைபிட்டோட யூசர் ஐடி கேட்டிருக்காங்களா, அது எங்கே இருக்குன்னா, ஸோ எல்லா எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் போய்க்குங்க. ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பாருங்கள், ஸோ அதிலே டாப்பில் யூஐடின்னு இருக்கும். ஸோ டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணிட்டேன்னா பாருங்க, சேவ் அண்ட் சூஸ்ன்னு இருக்கு இல்லையா, சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இதே போல் வந்துருச்சா, தேங்க்ஸ்னு பாருங்கள். ரெக்வஸ்ட் டு பைபிட் வாஸ் சென்ட்னு சொல்லி போட்டுருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். நான் திரும்ப பேக் போய்க்கிறேன். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். ரீசெட் வித்ட்ரால் ஆப்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைபிட் தான் எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய எக்ஸ்சேஞ்சு வந்து மாற்றணும், இல்லை வேறு எதுவும் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் வித்ட்ரா ஆப்ஷன் இருக்குல்ல, டச் பண்ணுங்கள். அந்த ரீசெட் அண்ட் சூஸ் அனதர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி கொடுத்த அட்ரஸ் ஆட் பண்ணது, லிங்க் பண்ணது எல்லாமே போயிருக்கும். இப்போ திரும்பவும் நான் வித்ரா போட்டுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் வந்து திரும்ப உள்ளே போயிட்டு SI ஹேவ் கொடுத்துட்டு, ஸோ டெபாசிட் அட்ரஸும் மெமோவும் வந்து கொடுத்த பிறகு நான் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21. ஸோ செப்டம்பர் 21க்குள்ளே எக்ஸ்சேஞ்சில் வித்ரா போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் வாலெட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். இந்த ஆன்சைன் ஏர்ட்ராப் கொடுத்து டான் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் டான் கீப்பருக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 லிஸ்டிங் ஆனதும் நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி வித்ரா பண்ணுறது போல் இருக்கும். அதுதான் இங்கே கான்செப்ட்டு. ஸோ வந்து இந்த டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு ரிசீவ் ஆனதும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆனதும் இப்படி 500 மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் டெலகிராம் சேனல் அன்னைக்கு செப்டம்பர் 26 அன்னைக்கு 5:30 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் கெஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் அட்ரஸ் மட்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?